உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க விடுங்க சார், உங்களுக்காண்டி சேர்த்து பேசுறேன், விடுங்க கொஞ்சம். பேசுறது சரிதான், தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுங்க? அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் தெரிஞ்சு வச்சுடுவீங்க. அதெல்லாம் அப்படியே பேச முடியாது. ஒரு 20 கோடியாவது கொடுங்க சொல்லி தண்ணீர் எப்படியும் மழை போன மாசம் ஜூன் 1ஆம் தேதி மழை பெஞ்சுது. விடுங்க சார், உங்களுக்காண்டி சேர்த்து பேசுறேன், விடுங்க கொஞ்சம். 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி மழை பெய்யுது. பேசுறது சரிதான், தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்ன இல்ல கேட்டு முடிய இன்னொரு கேள்வி இருக்கு. இல்ல அது அமைச்சர் சொல்லணும், தப்பா நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ஸ்பீக்கர்ட்ட ஏன் இல்ல நீங்க முடிங்க, நான் சொல்றேன். அது அமைச்சர் சொல்லணும். இல்ல நான் ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் தெரிஞ்சு வச்சுடுவீங்க. அதெல்லாம் அப்படியே பேச முடியாது. இதெல்லாம் நீங்க பேசுறது நீங்க உட்காருங்க சொல்றேன். இல்ல உங்க பிரச்சனை உங்களுக்கு, நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். ஏற்கனவே இல்ல நீங்க உங்க மாவட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசல, எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. நான் தான் இதை உட்காருங்க சொல்றேன். நான் கவர்னர் அஜெண்டாவில் தான் எடுத்திருக்கேன், கவர்னர் ஈர்ப்பு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் நீங்க எலக்ட்ரிக் இது பண்றதுக்கு 200 கோடி ரூபாயில மதிப்பிட்டீங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் 2 கோடி ரூபாய் கொடுத்து பழையாத்துல கடல்ல போய் சேர்ற அந்த எண்டில் இருந்து தண்ணியை லிப்ட் இரிகேஷன் பண்ணக்காக 400 கோடி ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கு. அது எந்த தவறும் இல்லை, கடல்ல கலக்கிற இடத்துல அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுபோக 6 அரசாணை வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உங்களுக்கு தெரியும், மறைந்த காமராஜர் காலத்தில் 42 அடியை 48 அடியா உயர்த்தி கட்டினாங்க. அதுல 3 MCFT தண்ணி அதிகமா பிடிக்கும். 52 குளத்துக்கு ராதாபுரம் கால்வாய்க்கு வெறும் 3/4 MCFT தண்ணி தான் தேவைப்படும். 52 குளமும் இருக்கு. அதுக்கு 150 கனஅடியில தண்ணி திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் உத்தரவு வாங்கி தான் திறக்க முடியும். அந்த உத்தரவு தான் போட்டிருக்கே தவிர இந்த அரசு வந்ததுனாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ இந்த உத்தரவு வரல. அந்த உத்தரவுக்கு தண்ணி எவ்வளவு வருமோ வரலன்னு நீங்க அங்க பாத்தீங்கன்னா எந்த குளமும் பெறல. அதுவும் ஒரு இது. அந்த விவசாயிகள்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இல்ல ஜீவோ தான் இருக்கு, 6 ஜீவோ தானே போடும். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிருங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, அது விஷயமா ராஜேஷ்குமார் அவர்களும் தந்திருக்காங்க. நீங்களும் ஒரு கேள்விகள் இல்ல நான் தாரேன், இன்னொரு கேள்வி இருக்கு தாரங்கிறல்ல. இல்ல நீங்க சரி முடிச்சிருங்க, நீங்க இருங்க ராஜேஷ், முடிச்சிருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், எல்லா விவரம் தெரிஞ்ச ஒரு நல்ல சிறந்த வழக்கறிஞர். இது மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் வருகிற பொழுது அது சம்மந்தப்பட்டவைகளை நீங்கள் கேட்கலாம், அது கேள்வியாக கூட கேட்கலாம். அதுக்காக நீங்கள் அதை சம்மந்தப்படாமல் எல்லாத்தையும் போய் ஊர்வலங்கள்லாம் போய் வரதெல்லாம் முதல்ல தவறு. முதல்ல புரிஞ்சுங்க, கேளுங்க. இல்லை சொல்கிறேன்.